வணக்கம். நான் ருத்ர விநாயக பாண்டியன். எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ஜோதிடம் சம்மந்தப்பட்டது கிடையாதுங்க. இது ஒரு அடிப்படையான ஒரு புரிதலுக்கான ஒரு பதிவு. நம்ம வாழ்வியலையும் அறிவியல் சார்ந்து நம் படைப்பு எவ்வாறு நிகழ்கின்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவாக தான் இது இருக்க போகுது. நம்மளோட மனம் எவ்வாறு இயங்குகிறது, இந்த படைப்பின் அடிப்படை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வாழ்வியல் சார்ந்த ஒரு பதிவில் நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். இதுல குறிப்பா நம்ம படைப்பு அப்படின்னா நிகழ்வு, அதுதான் படைப்பு. படைப்புங்கிறது எவ்வாறு நிகழ்கின்றது? நம்ம படைப்புனா நம்ம பார்க்கக்கூடிய அம்சங்கள் அனைத்துமே படைப்பு தான். நான் இன்னைக்கு இருக்கிறேன், என்னோட உடல் ஒரு வடிவம், ஒரு வெளிப்படை காட்சிகள் அனைத்துமே படைப்பு தான். இந்த படைப்புக்கு மூல காரணமாக இருக்கக்கூடியவர் இறைவன், கடவுளாக இருந்தாலும் கூட அந்த கடவுள் என்ன பண்றாருன்னா, இந்த படைப்புக்கு அவரவருக்கு என்று ஒரு சுதந்திரத்தை கொடுத்துறாரு. உங்க வாழ்க்கை நீங்க எப்படி வேணாலும் வாழுங்க, முடியாத பட்சத்தில் என்னை தேடி வாங்க, நான் உங்களுக்கு படைப்பிற்கான அம்சங்களை நான் தெளிவுபடுத்துகின்றேன், அல்லது நானே உங்களை படித்து இந்த உலகத்துக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்றது தான் கடவுள். சரிங்க, இந்த படைப்பு எவ்வாறு நிகழ்கின்றது? இந்த கடவுள் நம்மளுக்கான சுதந்திரம் கொடுத்துட்டாருன்னு வைங்க. இப்போ நம்மளே ஒரு படைப்பாளியாக இருக்கின்றோம் அப்படிப்பட்ட பட்சத்தில் நம்ம இந்த படைப்பை எப்படி கையாளணும், எப்படி நம்மளை நம்ம மேம்படுத்திக் கொள்ள முடியும், நம்மளோட வாழ்வியலை மேம்படுத்திக் கொள்ள முடியும், நம்மளுக்கு தேவையானதை நம்மளே எப்படி அடைய முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த படைப்பு எவ்வாறு நிகழ்கின்றது அப்படின்னாலே எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணத்தின் மூலமாக தாங்க ஆரம்பிக்குது. ஒரு எண்ணம் தோன்றாம உங்களுக்கு தேவை இருக்காது. அந்த எண்ணத்தை தான் புத்தர், பெரிய பெரிய மகான்கள் எல்லாமே என்ன சொல்றாங்க, அது ஆசை அப்படின்னு சொல்றாங்க. ஆசையே அனைத்திற்கும் காரணம், ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த ஒரு தேவை, ஆசை அப்படிங்கிறது தான் அது ஒரு எண்ணம், அது ஒரு ஸ்பார்க், அது தோன்றுது. அந்த எண்ணம் தான் உங்களுக்கு வாழ்வியல் அடுத்த தேவை அப்படிங்கிறத நோக்கி உங்களுக்கு படைப்பு அப்படிங்கிறத நிகழ்த்துகின்றது. அப்படி ஒரு எண்ணம் இல்லாமல் ஒரு படைப்புங்கிறது கிடையாது. சரிங்க, இந்த எண்ணம் எப்படி தோன்றுது அப்படின்னா, வாழ்க்கைங்கிறது எப்படின்னா ஒரு கற்பனையின் அடிப்படையில் நம்ம கற்பனை பண்ணாத ஒரு விஷயத்த நம்மளுக்கு எண்ணமே வராது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு விஷயத்த நம்ம கற்பனை பண்ணவும் முடியாது. நம்ம கற்பனை பண்ணாத ஒரு விஷயத்த நம்ம வாழ்க்கையில நடந்தும் இருக்காது. இதுதான் இது ஒரு எப்படின்னா ஒரு கனெக்டட் ஒரு சைக்கிளிக் மாதிரி. அதாவது நம்ம பார்க்குற ஒரு விஷயம் தான் நம்ம வாழ்க்கையில கற்பனை பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம கற்பனை பண்ணுற ஒரு விஷயம் தான் நம்ம வாழ்க்கையில இனிமேல் நடக்கக்கூடியதாகவும் இருக்கும். புரியுதுங்களா? நம்ம நம்ம மனதால் ஒரு விஷயத்த நினைக்காம அந்த விஷயம் நம்ம வாழ்க்கையில நடக்கவே நடக்காது. அது யாராக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருக்கட்டும், சின்னவர்களாக இருக்கட்டும், இயற்கையாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அந்த ஒரு விதமான விழிப்புணர்வு அப்படிங்கிறது இருக்குது. பட் அந்த விழிப்புணர்வை நம்ம சரியாக உணரக்கூடிய தன்மையில் இல்லாதனால தான் அது நமக்கு புரிதல் இல்லை. நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம் இதுக்கு யாரோ என்னமோ காரணம் அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கு நம்மளும் ஒரு வகையில் காரணம். ஒரு படைப்பு நிகழ்வதற்கு 3 அடிப்படை காரணம். ஒன்று நம்மளுடைய உடல், அடுத்தது நம் மனம் மற்றும் புறச்சூழல். இந்த 3மே அடிப்படை காரணம். ஒரு புறச்சூழல் இல்லாமல் படைப்பு நிகழாது. அதுக்கு தான் நான் இதுக்கு முன்னாடி பதிவுகளை சொல்கிறேன். டெலிபதி அப்படிங்கிறது தகவல் பரிமாற்றம். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அது இயற்கையாக இருக்கட்டும், ஒரு மரமாக இருக்கட்டும், ஒரு செடியாக இருக்கட்டும், இல்லை அந்த பூ அதை வெளிப்படுத்தக்கூடிய அந்த வாசம் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து கூட ஒரு விதமான தகவல் பரிமாறப்படுகின்றது. நம்ம உடம்புலேருந்து தினமும் நம்மளோட எமோஷன்ஸ், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், ரசாயன மாற்றங்கள், நம்ம எண்ணம், நம்மளோட எண்ணம், நம்மளோட சிந்தனை, நம்மளோட அறிவு, நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய செயல், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கலவையாக சேர்ந்து ஒரு விதமான மெசேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்த தகவல் பரிமாற்றம் என்கிட்டேருந்து நடக்குது, உங்கள்கிட்டேருந்து நடக்குது, எல்லாருக்கிட்டேருந்து நடக்குது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நான் என்று கருதக்கூடிய ஒவ்வொரு ஒரு தனிமம், அடிப்படை பொருளிலிருந்தும் ஒரு விதமான சக்தி வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அதுதான் படைப்பாக மாறும். இந்த தகவல் பரிமாற்றமும் எந்த இடத்துல ஃபைனலைஸ் ஆகுது, உங்கள்கிட்ட ஒரு மெசேஜ் வருது, என்கிட்ட ஒரு மெசேஜ் போகுது, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மெசேஜ், ஒரு படைப்புக்கான ஒரு உறுதித்தன்மை எங்கே கிடைக்குதோ அது நிகழ்வாக மாறுது. அப்படிப்பட்ட நிகழ்வுகள் தான் இந்த உலகம், இந்த பிரபஞ்சம், இந்த கிரகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த படைப்பின் மூலமாக, இந்த எண்ணத்தின் மூலமாக, இந்த தகவல் பரிமாற்றத்தின் மூலமாக உருவானது தான் இந்த பிரபஞ்சம் அனைத்துமே. அப்படின்னா படைப்புக்கு அடிப்படை என்ன? ஏற்கனவே மகான்கள் கூறியது போல ஒரு ஆசை. இந்த ஆசையே பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிளிக்காக நடந்துகிட்டே இருக்குது. நம்ம ஒரு வேணாமல் ஒரு விஷயத்துக்கு போயிடுவோம், மறுபடியும் அது அந்த அந்த பாசிட்டிவ் மெமரிஸ் இருக்கும், அந்த நினைவுகள், எண்ணங்கள், தகவல்கள், இது ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். இதுதான் ஒரு படைப்பு நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும். சரிங்க, இப்போ எண்ணம் அப்படிங்கிறது எப்படி உருவாகுது? இப்போ நான் இருக்கேன், எனக்கு ஒரு எண்ணம் எப்படி உருவாகுதுன்னா, எனக்குன்னு ஒரு பாசிட்டிவ் மெமரிஸ் இருக்கும், அதை விட்டுருங்க, பாஸ்ட்டை விட்டுருங்க. இன்றைக்கி என்னோட எண்ணம் எப்படி உருவாகுதுன்னா, நான் இருக்கேன், நான் என்னோட கண்ணு, காது, மூக்கு, வாய், மெய் அப்படின்னு புலன்கள் இருக்குது. இந்த புலன்கள் மூலமாக நான் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு தகவலை பெற்றுக்கொண்டே இருக்கின்றேன். நான் ஒரு விஷயத்தை பார்க்குறேன், கேட்குறேன், நுகர்றேன், உணர்றேன், உடல் அளவில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். இது செயல் நடக்குது. இது மூலமாக நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு மொமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா என்னோட உடல் ஆர்கன்ஸ் ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டே இருக்குது. இந்த கற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய எண்ணம் என்னாகும், அது சிந்தனையாகவும், உணர்வாகவும், உடலில் உணர்ச்சிகளாகவும் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம நெருப்புன்னு இருக்கு, நெருப்பை முதல்ல நம்ம பார்க்குறப்ப அதோட தன்மையே தெரியாது. நம்ம போய் சும்மா கை வைப்போம், அது சுடும்.
அது கை வைப்போம். அதோட தன்மை வந்து நம்மளுக்கு வந்து உடல்ல வந்து ஒரு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும். அதை நம்ம பார்த்துட்டு, ஓ! இத தொட்டா நம்மளுக்கு வந்து வலிக்குது. இத தொட்டா நம்மளுக்கு சுடுது அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துருது. அடுத்த தடவ தொடுவோமா? தொடமாட்டோம். அந்த இதுதான் படைப்புங்கிறது. அதாவது ஒரு விஷயத்த பற்றிய புரிதல் வந்ததுக்கப்புறம், அது அடுத்தது நடக்கிறதும், நடக்காமல் இருப்பதற்கும் நம்ம வந்து ஒரு விதமான உறுதித்தன்மைக்கு வந்துர்றோம். இதுதாங்க வந்து ஒரு எண்ணமும், சிந்தனையாகவும், உணர்வாகவும், உணர்ச்சிகளாகவும், அதுதான் ஆழ்மனமாகவும் பொறுப்பேற்கின்றது. இந்த ஆழ்மனம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட தேவைகள பொறுத்து நம்மளுக்கான அடுத்தடுத்த நிகழ்வுகள ஏற்படுத்துறதுக்கு இந்த ஆழ்மனம் தான் முக்கியமான காரணமா இருக்கும். அதேபோல என்னை சுற்றி இருக்கக்கூடிய அனைவருக்கும் இது செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். அதேதான் ஆழ்மனம்ங்கிறது என்னன்னா, ஒரு விஷயத்த நீங்க ரிப்பீட்டடா நீங்க இப்போ உங்களுக்கு வந்து எனக்கு வாழ்க்கையில சாதிக்கணும். ஒரு கலெக்டர் ஆகணும். ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீசர் ஆகணும். இல்ல மருத்துவர் ஆகணும். இல்ல எனக்கு ₹1,00,00,000 பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இது நினைக்கணும்னா, அந்த விஷயத்த நீங்க ரிப்பீட்டடா அது சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் செஞ்சுக்கிட்டே இருக்கப்ப, அது சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கப்ப, அது வந்து ஒரு விதமான புரிதல, ஒரு ஆழ்மனத்தில ஒரு விதமான உறுதித்தன்மை ஏற்படுத்தும். அது என்ன பண்ணும்னா, உங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டீஸ், நிகழ்வுகள உங்க வாழ்க்கையில ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த நிகழ்வுகள நீங்க எப்படி பயன்படுத்தி, அத நீங்க கையாளுறீங்க, அத பொறுத்து உங்களுக்கு வாழ்க்கையில படைப்புங்கிறது அரங்கேறும். இப்ப நீங்க புரிஞ்சிருப்பீங்க. படைப்புங்கிறது வந்து ஆசை. எண்ணத்தின் அடிப்படையில் தோன்றுகின்றது. இந்த எண்ணம்ங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த கால பதிவுகள் தான். ஆனாலும் நம்ம வந்து புதுசா ஒரு குழந்தையா இருக்கோம். நம்மளுக்கு பாசிட்டிவ் மெமரீஸ் இல்ல அப்படிங்கிற ஒரு ஒரு விதமான அதுக்கு அப்படி கிடையாது. இருந்தாலும் அப்படி ஒரு ஒரு விதமான தன்மைக்குள்ள நம்மள புகுத்திக்கிட்டு, நம்ம புதுசா ஒண்ணு கத்துக்கிறோம். அது மூலமா ரிப்பீட்டடா இது ஒரு சைக்கிளிக்கா நடக்கிறோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் டிரைவ் பண்றப்ப, ஃபர்ஸ்ட் டைம் சைக்கிள்ல போறப்ப, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க கீழ விழுந்து அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே நேரம் ஒரு 4, 5 வாட்டி தொடர்ச்சியா அவங்க வந்து அதுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுக்கு வந்து கண்ண மூடிக்கிட்டு கூட ஓட்டுவாங்க. கைய வந்து மேல தூக்கிட்டு ஓட்டுவாங்க. அது மாரி சாகசங்கள்லாம் நிறைய பண்றாங்க. பட் எந்த அளவுக்கு நம்ம அதில வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்கோம், எந்த அளவுக்கு அதில வந்து எஃபர்ட்லெஸ்ஸா இருக்குமோ, அந்த அளவுக்கு அது நம்மளுக்கு எளிதாக வாய்த்துவிடும். இதுதான் வந்து படைப்பு அப்படிங்கிறது நிறுவுவதற்கு காரணம். இதத்தான் வந்து இறைவன் வந்து படைப்புங்கிறது ஒரு நான் இப்ப குறிப்பா சொன்னது ஒரு வாழ்வியல் தேவைக்காக. இதேபோல வாழ்க்கையில அனைத்து விஷயங்களும் உங்களால முடியும். உங்களால தீர்மானிக்க முடியும். அதை வெற்றிகரமாக நடத்த முடியும். உங்களோட குடும்பத்த நீங்க அமைச்சுக்க முடியும். உங்களுக்கு தேவையான உடல் அமைப்ப நீங்க மேம்படுத்திக்க முடியும். உங்களுக்கு தேவையான குடும்பம், உங்களுக்கு தேவையான உறவுகள், உங்களுக்கு தேவையான அனைத்தையும் நாம் வந்து தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருக்க முடியும் அப்படிங்கிறத வந்து இறைவன் வந்து வாழ்ந்து காட்டி, அவர் அந்த நிலையை அடைஞ்சிருக்காரு. அவரு உங்களால முடியாதப்ப என்ன தேடி வாங்க. நான் உங்களுக்கு கத்து தரேன், பாடம் கத்து தரேன். இல்லன்னா நானும் உங்களுக்கு அருளாசி வழங்கி அந்த நிலைக்கு ஏத்து தரேன். ஆனா நீங்க வந்து மறுபடியும் அந்த சுழற்சியில மாட்டிக்குவீங்க. ஆனா நீங்க வந்து ஒன்ஸ் நீங்களே அதுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டீங்க. அந்த படைப்ப நீங்களே உங்களால சாதிக்க முடியும். நானே ஒரு படைப்பாளி அப்படிங்கிற நிலைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஒரு சூழல் வந்து உங்களுக்கு தேவைப்படாது. நீங்க வந்து இந்த சுழற்சியில மாட்டிக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் வாழக்கூடியதும், வாழ்க்கை வேணும், வேணாம் அப்படிங்கிற தீர்மானிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைச்சிரும். பிறகு உங்கள் வாழ்க்கை உங்கள் வசமாக இருக்கும். அதுதான் பிறப்பு இறப்பற்ற ஒரு வாழ்வியல நம்மளால வாழ முடியும். அதுக்கு பிறகு அந்த அறிவு நம்மளுக்கு ஒரு விதமான தெளிவா ஏற்படுத்திவிட்டு, ஒரு விதமான வாழ்வியல் புரிதல நம்மளுக்கு கொடுத்துவிட்டு செல்கின்றது. இதுதாங்க படைப்பு பற்றி நான் குறிப்பிடக்கூடிய சில தகவல். எனக்கு தெரிஞ்ச சில தகவல்கள பகிரணும்னு நினைச்சு நான் பகிர்றேன். பட் இது போன்றது நம்மளுடைய மனம் வந்து எப்படிப்பட்ட மனம்லாம் இருக்கு? இப்ப ஆழ் மனம்னு ஒண்ணு தான் இருக்கா? அப்படின்னா கிடையாது. நம்மளுக்கு மனதிலே வந்து வெவ்வேறு வகையில் ஆழ் மனம் இருக்கு. முற்றும் உணர்ந்த மனம் இருக்கு. சரியான மனம் இருக்கு. அதுபோன்ற அன்கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ், சூப்பர் கான்ஷியஸ், சுப்ரீம் கான்ஷியஸ் மைண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. துரியம், துரியாதீதம் அப்படின்லாம் இருக்கு. ஆணவம், மாயை, கண்மம் இது போன்ற அம நம்ம மனதிலையும், உடல்லயும் இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து எப்படியெல்லாம் வேறுபாடான தன்மைகள காட்டியிருக்கு. இந்த ஆற்றல் வடிவம் வந்து எப்படியெல்லாம் வேறுபட்டு இருக்கு. அதெல்லாம் எப்படி வந்து நம்ம ஜோதிடத்தோடயோ, ஆன்மீகத்தோடயோ, விஞ்ஞானத்தோடயோ, நம்மளோட வாழ்வியலோடயோ, நம்மளோட புறச்சூழலோடையெல்லாம் எப்படியெல்லாம் கனெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து எனக்கான ஒரு புரிதல் இருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டா அது சம்மந்தமா நீங்க வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் அதுக்கான பதிவ விரைவில் வெளியிடுகின்றேன். மிக்க மகிழ்ச்சி. இதுதான் இன்னைக்கு வந்து படைப்பு சம்மந்தமாக நான் கொடுக்கக்கூடிய சில தகவல் பரிமாற்றம். மீண்டும் இதுபோன்று மற்றொரு காணொலி பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன். மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன்.